நான் தேர் இழுக்கிறேன் என் நண்பனுக்கு அவனுக்கு காசுன்றது இல்லை. எல்லா மக்களும் பெறணும், எல்லாரும் கும்பிடணும். சர்வத் கொடுத்தது இந்த வருஷம் கொஞ்சம் மாத்தி நெல்லிக்ரஸ் அந்த கரத்தனை ஆனை முகத்தனை இந்த நிலம்பரை. அடுத்த வருடம் அம்பாளுக்கு 3 தேராக. என்ன அடிக்கடி இளமையா மாறி கொண்டிருக்கிறீங்க? கோயில் இருக்கிறது எங்களுக்கு பெருமையாக பார்க்கறது அடிக்கடி கோயில. நைனாதீவுக்கே இன்னும் போயில்லை. நண்பர்களே, உறவுகளை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு வந்து எங்களுடைய முத்துமாரியம்மன் கோயிலில் வந்து வெள்ளோட்டம் நடக்க போகுது. தேர் இழுக்கிறதுக்கு முதல் வந்து வெள்ளோட்டம் நடக்க போகுது. அதனால தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், தேர் வந்து ரெடியாக இருக்குது. வெள்ளோட்டம் ஓடிட்டு பிறகு வசந்த மண்டப பூசைகள் எல்லாம் செஞ்சு பிறகு திரும்ப தேரோடும். இது வந்து புதிய சித்திரை தேர் லண்டன்லேருந்து வந்திருக்குது. அதாவது போன கிழமை தான் வந்து நினைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் சுகமாக இருக்கிறோம். முத்துமாரியம்மன் கோயில பெருசாக உங்களை காண்ற இல்லையே? முத்துமாரியம்மன் அருள் தெரியல. அருள் தர இல்லையா? 5 வருஷத்துக்கு பிறகு அருள் தந்திருக்கிறோம் இந்த வருஷம். அப்போ வார நீங்கள் அந்த கோயிலுக்கு கோயிலுக்கு துவங்கினதுக்கு தான் முதலே வாரேன். உண்மையாவா? ஓ, அப்படி ஆச்சரியம். எல்லா கோயிலுக்கும் நிற்கிறோம். கோயிலையும் நாங்கள் நிற்கிறோம். எல்லா கோயிலையும் நிற்கிறோம். இதுல அருள் கிடைக்கல, என்னன்னு தெரியல. வேலனை பெருங்குளம் முத்துமாரியம்மன் கோயில். வேலனை தெரிஞ்சு அந்த ஊருக்கு அந்த போயிருக்கிறீங்களா? அந்த ஒரு பக்கம் போனது இல்லை. ஊருக்கே போயில, அந்த நைனாதீவுக்கே இன்னும் போயில. நான் அங்கால தீவுக்குள்ள கால் வைக்கல, எவ்வளவு காலமாச்சு. இதுக்கு இந்த முறை தான் இதுக்கு அருள் கிடைச்சிருக்குது. எல்லாம் நல்லதுக்கு தான். கிழமை நாளில் தான் நீங்கள் நடக்கிறேன். ஊரில் எங்கே அந்த நாள் நடக்குதோ அந்த நாள் நடக்குது. அது வரவேற்கக்கூடிய விதம். பிரான்சிலேயே முதல் கிழமை நாளில் தேர் இழுக்கிற கோவில் அதான் இன்றைக்கு எப்படி ஆக்கள் வருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? வெறிவினம் லீவு தானே. முத்துமாரிக்கன்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட பக்தர் இருக்கிறேன். மேனு சொன்னால் இது குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்குள்ள பிரான்ஸில் உள்ள கோயிலோட பார்க்க குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள இது வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அதுக்கு காரணம் ஐயாட அன்பு தான் எல்லாத்துக்கும். முத்துமாரின்ற அருள் கண்டிப்பா ரெண்டும் சேர்ந்து. காவடி இருக்கா? காவடி பார்ப்போம். காவடி உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். எப்படி அந்த காவடி ஆட்டம் கற்றுக்கொண்டீங்க நீங்கள் சின்ன வயசுல இருந்து? சின்ன வயசுல நான் முதல் எங்களோட ஒரு கோயிலுக்கு 12 வயசுல முதல் காவடி எடுத்தேன். நான் முதல் எல்லாரும் கவலைப்பட்டவன் நான் செடில் குத்தி நீ இந்த வயசுல ஆடுறேன். 1008 செடில் குத்தி நான். இது பறவை காவடியா? இல்லை, சும்மா நோமல் காவடி. இல்லை, நோமல் காவடிக்கு பிரான்ஸ்லேயே நான் தான் முதல் காவடி. அப்ப ஆறல வந்து ஏதாவது இது இருக்கா? ஸ்டெப்ஸ் இருக்கா? என்ன மேளத்தை கண்ட உடனே என்ன அறியாமல் அந்த ஆர்வம் பெருகுது. ஸ்டெப்ஸ் ஒன்றும் இல்ல. இல்ல. அப்ப சும்மா ஆக்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்க நான் நினைச்சேன் ஏதோ ஸ்டெப் வச்சு தான் ஆடணும். அதுதான் நான் பிள்ளையாவில் முதல் ஒரு காவடி கூட போன பிள்ளையார். இன்றைக்கு எத்தனை காவடி பிரான்ஸ்லேயே முதல் அழகு குத்தி எடுத்தால் நான் தான். இது பிள்ளையாட்ட தேர் என்ன? ஆனா இது போன முறை வந்து இது அம்மன் தேர் இல்ல? இது இல்ல, போன முறை இது இல்ல அம்மனுடைய தேர். அப்படியா? அது கொஞ்சம் பெருசா? இப்போ பிள்ளையார் தேர் கொஞ்சம் மடிவா செய்திருக்கேன். அந்த பேர் தான் சின்ன நாளி செய்திருக்கேன். ஓகே. இன்றைக்கு வெள்ளோட்டம் நடக்குது தேருக்கு. முதல்ல சொல்லுங்க. சந்தோஷம். அதாவது முதல் தடவை போல நான் பாக்குறது வெள்ளோட்டம். கொடுத்து வச்சிருக்கேன். ஆமா ஆமா, மகிமையா இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்ன கொடுத்த இதுதானே இப்பதானே வந்துருக்கு. அதான் நான் போன வருஷம் வரணும்னு நினைச்சேன். அனுப்பிட்டு கொஞ்சம் பிறக்கெடுத்து போய் இந்த வருஷம் செய்து வழி காட்டிக்கிறேன். அது இல்லை, அந்த தேர்தலே முழுசா செய்யறேன். முழு திருவிழாக்கு வந்தீங்களா? ஓ, பக்கத்தில் நாங்கள் 2 நேரம் பேர் தான். அம்மாவை விட்டாங்களை கொண்டு இல்லை, இன்னும் கிடக்கு இல்லை, 4 நாள் கொண்டு கிடக்கு. ஆமா, இனி வசந்த மண்டபம் மூசா முடிஞ்சது. பிறகு அப்படியே சாமி வேற தேருக்கு சாமி வேற. வெள்ளோட்டத்தை பேடி சொல்லுங்க அண்ணா. இந்த தேரை பேடி சொல்லுங்களேன் கொஞ்சம். எவ்வளவு ஒரு அழகா இருக்குது. அதான் இது வந்து போன வருஷம் வர வேண்டிய தேர் என்ன? போன வருஷம் வர வேண்டிய தேர் வந்து இந்த வருஷம் வந்திருக்கு லண்டன்ல இருந்து. 2-3 நாளைக்கு முன்னே தான் ஒன்று வைக்கினவன். அண்ணா வேலையா இல்லாட்டி? இல்லை, நான் சுதுமலை அம்மன். அப்போ இந்த கோயிலுக்கு அடிக்கடி வார நீங்களா? எனக்கு கொஞ்சம் தூரம். இது 2-3 தடவை வந்திருக்கிறேன். தேருக்கு தான் தர்றது. சரியான தூரம். 3-4 மணி நேரம். அழகான சிற்ப வேலைகள் இருக்கேன் இந்த தேருக்குள்ள. உண்மையிலே மகிழ்ச்சி ஆனந்தமாக இருந்தது.
அப்படியே கோயில் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு இருக்கும்போது அது எங்களோட காலத்தில் வளர்ச்சி அடையும் போது நல்ல சந்தோஷமா இருக்கு பாருங்க. குறுகிய காலத்துக்குள்ளே வந்திருந்தது ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே தான் இப்போ இந்த கோயில் ஆரம்பிக்கும். ஓகே. அதுக்குள்ளே அதில் வேலனையிலும் இதே மாதிரி கோயில் இருக்குது. போயிருக்கீங்களா வேலனை பூகையில் அந்த கோயிலுடைய பிரதிபலிப்பு தான் இந்த கோயில். வேலனை முத்துமாரியம்மன் சொல்லி தான் ஐயா சொல்கிறேன். ஆமாம். அந்த கோயிலே முறை நேரத்தில் தேர் திருவிழா நடக்கிறது. இப்போ நடந்து கொண்டு இருக்கு தேர் திருவிழா. அதே நேரத்தில் இங்கே நடக்கிறது வந்து. நீங்களும் வேலனையாண்ணா? நான் வேலனும். நான் வந்து அம்மா வந்து வேலனை. அப்போ நான் இங்கே அடிக்கடி வாரேன். நாங்கள் வந்து உங்களோட ஊர்கோயில்ன்றபடி அடிக்கடி வாரேன் நாங்கள் வந்து. அப்போ அந்த கோயிலை பற்றி சொல்லுங்க, என்ன சிறப்பு அந்த அம்மா? அந்த கோயில் வந்தேன்னா வந்து எனக்கு நான் சின்னலாம் எனக்கு போயிருக்கேன் வந்து அந்த அடிபாட்டு யுத்த காலங்களில் போகலாம் போச்சு. நான் சின்ன வயசில் போயிருக்கேன் வந்து அவங்களோட அப்பா அம்மாவோட சின்ன வயசில் போயிருக்கேன் குடும்பமாக. அப்போ அந்த கோயில் வந்து என்னென்னா வந்து வேலனையில் இருக்கிற கோயில் வந்து வேலனை அந்த கிராமத்துக்கு அதான் அந்த கோயில் வந்து ஒரு இதான கோயில் குலதெய்வமாக வணங்கப்படுது வந்து. அது எங்களோட அம்மாண்ட வழிக்கவே அந்த தெய்வம் குலதெய்வம் வந்து. அந்த கோயில் வந்து அந்த கோயில் வரலாறு என்னென்னா வந்து 18ஆம் நூற்றாண்டுக்கு முற்பகுதியில் வந்து சிலையை வந்து ஒரு இடத்துல ஒரு வீழாள சமூகத்தை சேர்ந்தவர் வந்து கண்டுபிடிச்சவர். அந்த சிலையை வந்து மாதன் பேர் அவருக்கு. எனக்கு அந்த ஒரு புத்தகத்தெல்லாம் படித்தேன் அதை பற்றி. அவர் அதை கொண்டு வந்து அதில் வச்சு பூஜை செய்யப்பட்டு அப்புறம் அந்த கோயில் வந்து மக்கள் வளர்ச்சி அடையப்பட்டு வந்தது. அப்புறம் அதுக்கு பிறகு போர்த்துகீயர் காலத்தில் வந்து அது கொஞ்சம் அழிவடைஞ்சிட்டு அப்புறம் இப்போ திருப்பி பழைய நிலைமையை கொண்டு வந்திருக்கிறோம் வந்து. இப்போ வந்து வேலையான மக்கள் எல்லாம் அந்த நேரத்தில் அங்கே போய் நின்று செய்கிறது. ஆனால் போகாத மக்கள் வந்து இங்கே செய்யறதா ஒரே நேரத்தில் நடக்கிறதால வந்து கிழமை நாளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால சிறப்பாக அமைஞ்சிருக்கு. போயிருக்கீங்க அந்த கோயிலுக்கு? நீங்கள்? நான் சின்னல போயிருக்கேன். சின்னல போயிருக்கீங்க? சின்ன ஒரு 10-12 வயசுல போயிருக்கிறேன் வந்து. ஓகே, கூட விளக்கம் தந்துருக்கீங்க கோயிலை பற்றி. நன்றி. அது ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டவியல் வந்து வேலனையை சேர்ந்த மக்கள் வந்து வேலனை இந்த கிராமத்தை பற்றி ஒரு வரலாற்று புத்தகம் ஒன்று 2 பாகமாக வெளியிட்டவியல் வந்து. அந்த புத்தகத்தில் வந்து இதை பற்றின தகவல்கள் சொல்லப்பட்டிருக்குது வந்து. நல்ல தகவல். நன்றி. நன்றி அண்ணா. முதல்ல தேர் இழுக்கிறத பார்த்துருக்கீங்களா? அது இங்கே நடந்து கொண்டு இருக்குது வெள்ளோட்டம். அதாவது ப்ரீ தேர்ன்னு சொல்கிறது. வெள்ளோட்டம் முதல் வெள்ளோட்டம் கயிறு கீழே கிடக்குது. கயிறு எடுங்க. நம்மளா பிடிக்க வேணாமா? இடங்கள்ல குத்துறாங்களே மற்ற நாடுல. யூரோப்புக்குள்ள குத்துறாங்க. சுவிஸ்ல நடக்குது, ஜெர்மனில குத்துறாங்க நடக்குது. ஆனா இங்க அனுமதி இல்லை. இங்கே அனுமதி இல்லை. என்ன காரணம் மட்டும் தெரியல. இதுக்கு முக்கிய காரணம் எல்லா கோயிலாக்களையும் சேர்ந்து மீறியோடையோ யாரோடைய மீறி மூலம் கதைச்சு இதுக்கு அனுமதி எடுத்தால் என்றும் என்ன. இன்னொரு புது விடயம் வந்து நீங்க வார நாளைக்கு புது தேரும் இருந்திருக்கு. சித்திரை தேர் வெள்ளோட்டம் பார்க்க அந்த புது தேரை பார்க்கறதுக்காக தான் நான் ஆர்வமாகவே வந்தது. உங்களோட சேவை மீண்டும் மீண்டும் எல்லா மக்களுக்கும் போய் சேர வேணும். இங்கே நூறுலி காலம் வாழ வேணும். சந்தோஷம் இருக்க வேணும். கண்டிப்பா. நன்றி அண்ணா.
மண்டப பூசையெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்பொழுது சாமி புதிய பீடத்துக்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்காங்க. பழைய பீடம் வந்து சிம்ம பீடம் வந்து இப்போ இது வந்து புதிய பீடம். இதனால் வந்து கற்பூர சட்டிகள் தயாராகி நிற்குது. நாங்கள் கொஞ்சம் முன்னால் போ பீடத்தை வந்து வெளியே கொண்டு போய் சாமியை வெளியே வச்சு வைக்க போகிறாங்க. அழகா இருக்கு என்ன கோபுரம் வந்து. அன்பான அம்பிகை அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பின்னப் ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுடைய 5ஆம் ஆண்டு திருவிழாவானது விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே வேளையிலே இந்த வருடம் அம்பாளுக்கு புதிய சித்திரை தேரானது தாயகத்திலிருந்து வரவழைக்கப்பட்டு இன்று அம்பாள் அந்த தேரிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இந்த வலத்தினை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து இந்த தேர் திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இனிவரும் காலங்கள் இந்த வருடம் அம்பாளுக்கு புதிய தேரும் விநாயகப் பெருமான் முருகப்பெருமானுக்கு ஒரு தேருமாக 2 தேர்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த வருடம் அம்பாளுக்கு 3 தேராக வரும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த நிலைமை நடைபெற வேண்டும் என்று அனைவரும் செடுடி வாழ நம்பிக்கையை பிரார்த்திப்போமாக. நன்றி, வணக்கம். புது தேரில் வந்து ஏற்றுறாங்க. அழகிய சித்திரை தேர். பாருங்க எப்படி மக்கள் வெள்ளமாக இருக்குன்னு சொல்லி. சங்க அடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு சங்க எடுத்து வச்சிருக்கிறேன். அடிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்க ரெடியா. இங்கே தேர் இல்லை அம்மா நிறையாச்சு. சரி சங்க உடைச்சாச்சு. போங்க 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 போங்க. இரண்டு தேரும்
ஒரே நேரத்தில், அதாவது பிள்ளையார் முருகண்ட தேர், அம்மனுடைய தேர், இரண்டு தேரும் ஒரே நேரத்தில் நகரது. ரெண்டு தேரும் ஒரே அடியாக மூவ் ஆகுது, நல்லா இருக்கு. பிள்ளையார்ட்ட தேர் முதலாவது போது. அம்மனை விட்டுட்டு என்ன பிள்ளையாட்ட வந்துட்டீங்க? பிள்ளையாரும் முருகனும் ஒன்றா சேர்ந்து போயிட்டு போன வருஷம் இதுதான். போன வருஷம் ஊர்ல நின்றீங்க போல இருக்கு. சொல்லுங்க, பெருங்குளத்து முத்துமாரியம்மன் கோயிலுடைய அதிசயங்கள் என்ன நடந்திருக்காங்க? அதிசயங்கள் நான் கணக்கு இருக்குது. போன வருஷம் படியா சந்தோஷமா கும்பிட்டு வந்துட்டோம். சந்தோஷம் போகும். இந்த ஒரு அம்மன் தேர் இழுக்கல, அம்மன் தேர் கொஞ்சம் இழுக்கிறான். கொஞ்சம் இழுத்துட்டு நீ போற வழியில இழுக்கலாம் தானே? இழுக்கலாம். இந்த ஆண்டு சித்திரத்தேரில் முத்துமாரியம்மா அலங்காரமாக ஊர்வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இப்போது மிக சிறப்பாகவும் நடந்து கொண்டு இருக்கின்றது ஐயா. நல்ல நன்றி. முத்துமாரிக்கு இருக்கு சித்திரத்தேர் பார்க்குறது. நல்லா இருக்கு, திறமையாக இருக்குது, நல்ல வேலைப்பாடு. அண்ணா வேலை என்ன தானே? நான் வேலை என்ன தான். அப்போ ஊருக்கு போயிடலாம். முன் வீடு ஊரில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஊர் மாதிரியே இருக்குது. அம்மா தான், ஊர் அம்மா தானே. வா, என்ன அம்மனுடைய சிறப்புகளை சொல்லுங்க. ஊர்ல என்ன அதிசயங்கள் ஏதாவது நடந்திருக்கா? அதிசயம் பல அதிசயங்கள் செய்வா. அவ ஒரு என்னென்று பெரிய புதுமையான அம்மா, புதுமை நிறைஞ்ச அம்மா. நன்றி நன்றி. நல்லா ரோட்ல வரும்போது தான் அதோடைய பிரம்மாண்டம். எப்படி இருந்தது தேர்? எப்போ வந்தது தேர்? புது தேர் இப்போ முந்தின நாள் போல இருக்கு. அது முந்தின நாள் வந்ததாக பார்த்தேன். நாங்கள் இறக்கைக்கு ஐயா சொல்லி கொண்டிருந்தேன். வந்துடுறாங்கண்ணா தேர். நல்லா வெயிட் பண்ணி வந்திருக்கேன். தேர் கொஞ்ச நாள் வடிவாக இருக்கு. போன வருஷம் நல்லா இருக்கு தேர். எப்படி இருக்கு? நீங்கள் வெளில செஞ்சு தானே? இல்லை இல்லையா? அப்போ ஊர் வேலனே? வேலனை. அப்போ உங்களோட ஊர் கோயில் தானே? ஆமாம். எப்படி இருக்கு? என்ன நிற்கிறீங்க? நல்லா புது பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது. வில்லேஜ் செஞ்சத்தில் நான் இருக்கிறேன். வில்லேஜ் ஒரு கோயில் இருக்கிறது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. அடிக்கடி ஒவ்வொரு சுவை வள்ளி போவன் திருவிழா கோச்சர நாட்கள், பிரதோஷம், பிள்ளையார் சவுத்தி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு திறமாக நடக்குது. விசேஷமாக ஐயா வடிவ பூசியல் எல்லாம் செய்யும். அம்மாவோட ஊர் வந்து வேலனையா? இல்லை இல்லை. அங்கே ஊரில் வந்து பெருங்குளம் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? இல்லை, நான் போவே இல்லை. இங்கே வந்து தான் உங்களுக்கு அம்மா நாங்கள் தெல்லுப்பழம் அங்கேயும் துர்க்கியம்மன் இருக்கா தானே? துர்க்கியம்மன் நேற்று தேர் போல இருக்காங்க. அங்கே அந்த பாசத்தில் என்ஜாய் வந்து சிறப்பாக இருக்கேன் இந்த முறை தேர். பார்க்க சிறப்பாக இருக்கு. நன்றியா. நன்றி. பிள்ளையாருடைய தேர் போய் கொண்டிருக்குது. கற்பூர சட்டியால் பிள்ளையாருடைய தேரையும் வந்து அப்படி எப்படி பண்ணாங்க. அண்ணா தேரை வந்து தனியாக எடுத்து கொண்டிருக்கிறீங்க. கொஞ்சம் விடுங்க, நான் உள்ள எடுக்கு. இதுவும் புது தேரானா இல்லாட்டி இது பழசா? அதுதான் புது தேர். இது வந்து போன வருஷம் ஒன்று தேர். 2024 இங்கே வந்து முருகனும் பிள்ளையாரும் வந்து ஒன்றா இருக்கணும், ஒன்று சேர்ந்துட்டினம் சகோதரங்கள். அம்மனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. நீங்களே பார்த்து அம்மன் மாதிரி தான் இருக்கிறீங்க.
சொல்லுங்கள், என்ன சிறப்பு எப்படி அந்த உங்களுடைய பழைய காலத்து வரலாறு தெரியுமா உங்களுடைய அம்மன் கோயில்? புதுமையானவா, கேட்டவரம் தருவா, எனக்கு தெரியாது என்ன. அப்போ நீங்கள் அங்கே போகிறீங்களா? அந்த ஒரு வருஷம் போகிறேன். ஒரு வருஷம் போகிறீங்க, இந்த வருஷம் போயிடல? இந்த வருஷம் ஜெனிக்கு போனவன்றதுக்காக நிற்கிறேன். இப்போ வந்து அது வந்து குலதெய்வமாக தொடங்கினதா இல்லாட்டி அப்படி? குலதெய்வம் அம்மாடதான். ஆமாம். எத்தனை காலமாக இருக்குன்னு தெரியுமா அந்த பெருங்குளத்தில்? எனக்கே வயசு வந்துடுது, அவள் இத்தனை காலம் வந்து எனக்கு தெரியாது. உங்களோட அம்மா காலம் அப்பா பாட்டன் காலத்துல தான் இருக்கு. அப்படித்தான் இருக்கு. இப்போதான் வந்து பெரிய கோயிலாக வந்து புதுசாக மஞ்சம் தீவகத்தில் பெரிய மஞ்சம் வேலனை தான். தீவகத்தில் மஞ்சம் இன்னும் கந்தசாமி கோயில் இல்லை பெரிய மஞ்சம், அது தீவகம் இல்லையே. தீவகமா? யாழ்ப்பாணத்தில் தீவகத்தில் எல்லாத்துலேயும் பிரிச்சாச்சு போல இருக்கப்ப. எப்படி இருக்கு இன்றைக்கு புது தேர் இல்லாமல் வந்து ஒன்று? நல்ல சிறப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. நல்ல அழகான தேர் என்ன, அதுவும் எங்களை ஊர் மாதிரி இருக்குது. இந்த திருவிழா வந்து அந்த எங்களோட ஊரில் வந்து போகும் தனியாக, இந்த வேட்டை திருவிழா தனியாக ஆற்ற உதவியும் இல்லாமல் வருதனையா அந்த ஏற்பாட்டில் அவற்றை சிலவில் உணவு நடக்கண்டே. உண்மையாக. அப்போ மக்கள் உபயம் இல்லையா? இல்லை இல்லை, இது தேர் வந்து அவற்றை தான். அப்போ மக்களுடைய இதுவும் அவன் விரும்பினா கொடுக்கலாம். அப்போ இனியும் இது அவர் பெருசாக மற்ற கோயில்கள் மாதிரி எதிர்பார்க்குறேன். ஓகே. காசுன்றது இல்லை, எல்லா மக்களும் பெறணும், எல்லாரும் கும்பிடணும். அந்த பணக்காரன் தான் அது செய்யணும் இது செய்யணும். அவர் அப்படியானவர் மனசு, அவற்ற மனசை நான் ஒரு இடத்துலையும் காணேன். நல்ல விடயம். நன்றி அக்கா. ஓகே. என்ன ஓட்டம் இதுக்குல மெயின் ரோடு. நல்லா இருக்கிறீங்களே, என்ன அடிக்கடி இளமையா மாறி கொண்டிருக்கிறீங்க, என்ன ரகசியம்? இதை பற்றி சொல்லுங்க. நான் என்ன எல்லாரும் பார்க்கணும் கேட்கணும், இது என்ன வேற ஒன்றை தூக்கி கொண்டு தெரியுறேன், இதை பற்றி சொல்லுங்க. இதுல என்ன வருது? இன்டர்நெட் எல்லாம் இருக்கு. அதுலயே 3 கேமரா வேலை செய்யுது எனக்கு. 3 கேமரா கனெக்ஷன் எனக்கு இருக்குது. நான் பார்த்து 3 கேமரா மாற்றி நல்ல நல்ல ஸ்பீடாக வேலை செய்யுமா? நல்ல ஸ்பீடாக வேலை. இன்டர்நெட் கனெக்ஷன் எங்கே இருந்து எடுக்கிறீங்க? 100 மீட்டருக்கு வேலை செய்யும். 100 மீட்டர் இருக்கு. அப்போ அந்த விஃபி எடுக்கணும். வேணா விஃபி இருக்கும். அப்போ சொல்லுங்க, இன்றைக்கு எப்படி தேர்த்து விழா போய் கொண்டிருக்கு? கொஞ்சம் கஷ்டம். வெயில் ஆக்கள் கூட நிறைய மக்கள் நிற்கிறாங்க. கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் அதுலேயும் ஒரு சந்தோஷம். சந்தோஷம். தப்பிச்சிட்டீங்க இந்த முறை. என்ன யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறீங்க? எப்போமா
இந்த வருடம் அம்பாளுக்கு புதிய சித்திரை தேரானது தாயகத்திலிருந்து வரவழைக்கப்பட்டு இன்று அம்பாள் அந்த தேரிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இந்த வலத்தினை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து இந்த தேர் திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இனிவரும் காலங்கள் இந்த வருடம் அம்பாளுக்கு புதிய தேரும் விநாயகப் பெருமான் முருகப்பெருமானுக்கு ஒரு தேருமாக 2 தேர்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த வருடம் அம்பாளுக்கு 3 தேராக வரும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த நிலைமை நடைபெற வேண்டும் என்று அனைவரும் செடுகூடி வாழ நம்பிக்கையை பிரார்த்திப்போமாக. நன்றி, வணக்கம். தேர் வந்து அதாவது பார்க்கிங்கை நோக்கி சென்று கொண்டிருக்குது. இடையில் வந்து நிறைய வீடுகள், அதாவது இங்கே எங்களுடைய தமிழ் உறவுகளுடைய வீடுகள் இருக்குது. இடையில் நின்று வந்து அர்ச்சனைகள் மற்றது அவர்களுடைய பிரார்த்தனைகள் வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தண்ணி, அதாவது தாக சாந்தியலும் நடந்து கொண்டிருக்குது. இடையிலையும் குடிக்கிறோம், மற்றது வீடுகள்லையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நிமிடத்தில் வந்து கோயில் தேர் எங்களுடைய பார்க்கிங்கை வந்து, அதாவது கோயிலுக்கு முன்னால் இருக்கிற பார்க்கிங்கை வந்து சேர்ந்துடும். இங்கேயும் வந்து தேங்காய்கள் உடைக்கிறதுக்கு தயார் பண்ணி கொண்டிருக்கிறோம். bouteille d'eau et du jus. என்னத்தை கொடுக்குறீங்க? என்னத்தை கொடுக்குறீங்க? தேருக்கா? ஏதாவது வேண்டுகோள் இருக்கா அம்மனுக்கு? என்ன? அம்மனுக்கு ஏதாவது வேண்டி கொடுக்குறீங்களா இல்லாட்டி சேவை ஐஸ் டீயும் வேறு தண்ணி போட்டு வீடு என்ன இங்கே கிட்டையா? இந்த வீடு ஒரு வருஷம் செய்கிறாங்க. ஒரு வருஷம் எப்படி இருக்குது தேர் பார்க்க? எல்லாம் வடிவாக இருக்குது. கூட கணேசனம் எல்லாமே சாவா. ஊர் போல இருக்கு. ஊர் போயிருக்கீங்களா? என்ன? ஊர் போல இருக்குன்றார். ஏண்டா வீதி சுற்று கணக்கு இருக்கு, அப்படி இருக்கு. இந்தியா ஊர் பேர் என்ன தம்பி? தேதிக்கு நன்றியா. நல்ல ஒரு சேவைன்னு சொல்லிதான் ஐஸ் டீ மற்றது தண்ணி போட்டு கொடுத்து வாங்கிக்கலாம். அண்ணா வணக்கம். எப்படி? வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுடைய பாடல் சூப்பராக இருந்தது. பாடல் மட்டுமல்ல, இது இந்த முறை இன்னும் கூடுதலான பாடலோட விட்டுருக்கோம். இது யூஎஸ்பியிலேயே கொடுக்குறீங்களா? ஓமாம்மா, சும்மா எல்லாருக்குமே இல்லை. அது கொஞ்சம் தானே என்னென்னு சொல்கிறது, அந்த கலை ஆர்வம் இருக்கிறாங்க கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. மிக்க நன்றிண்ணா. நன்றி. எப்படி போகுது இந்த முறை புது தேர்ல வந்து எங்கள் அம்மன் பவனி வந்து கொண்டிருக்கிறார்? ஆமாம், இனி வரும் காலம் நான் நினைக்கிறேன் இனி லாச்சப்ப பிள்ளையாருக்கு உங்களுக்கு தான் போட்டியாக இருக்கும் நினைக்கிறேன். இங்க இந்த தேர் வந்து ஒரு வித்தியாசமான தேர். ஏன்னா வந்து எங்களோட ஊர் மாதிரியே இருக்கு. வீடுகள் வந்து சரியான வீடுகள் மாதிரி இருக்குது, ஊர் மாதிரி. இனி அதுதான் கூட வெளியாக்கள் இல்லாமல் எல்லாம் ஒரே ஆக்கள் தான் இங்கே வரின. ஒரே ஆக்கள் மீன் கூட தமிழாக்கள் அங்கே எல்லாம் வரி வெள்ள ஆனா வருங்கால வந்து இதுவும் பெருசா வரும்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுக்கு முன்னால வந்து செய்றீங்களா? தாகசாந்தி செய்றீங்களா? என்ன ஏதாவது வேண்டி கொண்டு செய்றீங்களா? சேவை நிறுத்தம். சேவை நிறுத்தம்னா எல்லாரும் வேண்டி தானே செய்யறது ஐயா. ஆண்டவரை வேணாலும் வேறு யாரை வேண்டுறது? அது வேணும். இங்கே எங்களுக்கு மோர் இருக்குது, அங்கே தண்ணி போத்தல் வச்சுருக்கு, ஐஸ் டீ வச்சுருக்குது. இது ஒரு சேவை அல்ல, இது ஒரு கடன் தான். மனத்திருப்திக்காக செய்கிறோம். வணக்கம். நல்ல அழகிய குடும்பம் உண்டு. சொல்லுங்க, தேர் திருவிழா எப்படி இருக்குது? எப்படி இருக்கு தேர் திருவிழா? கண்பற்றும் போல இருக்கு. நல்ல அழகிய குடும்பம், நல்ல சிறப்பாக இருக்கிற தேர். இது 5வது வருட தேர். நல்ல வடிவாக இந்த ஒரு 2வது தேர் எடுத்து கொண்டிருக்கிறோம். நல்ல சிறப்பாக சனம் வந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் பார்க்க எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது. அந்த கரத்தனை ஆனை முகத்தனை இந்த நிலம்புரை போலுமையிற்றனை நன்றி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. முதலாவது தேரில் பிள்ளையார் முருகன் வந்து கொண்டிருக்கிறார். 2வது தேரில் அம்மன் வந்து கொண்டிருக்கிறார். இந்த வழி சிறப்பாக இருக்கிறது. கண்கொள்ளா காட்சியை காண கொண்டு வந்துட்டீங்களே. கண்கொள்ளா காட்சி எனக்கு நல்ல சிறப்பாக இருக்குது. ஓகே, எல்லாரும் வந்து வணங்குவோ, அம்மன் அருளை பெறுங்கோ. வணக்கம். ஓகே, ஓ வடிவா எடுத்தது.
கும்பிட்டு வணக்கம் அண்ணா. புது தேரை பற்றி சொல்லுங்க. புது தேர் அந்த இருக்கு. புதுக்க வந்து மிகவும் சந்தோஷம். அப்போ உங்களோட தேர் வீட்டுக்கு முன்னால் வரது ஒரு பெரிய ஒரு அதை நாங்கள் கொடுத்து வச்சு நாங்கள். நீங்களும் வேலை இல்லையா? இல்லை நாங்கள் இனிமே அண்ணா அங்கே பிள்ளையார் கோயில் கம்சா கோயில். சரியா சிறப்பாக இருக்குது. நன்றி அண்ணா. அண்ணா வணக்கம். எப்படி போன முறை பார்க்க கிடைக்கல? போன முறை பார்க்க கிடைக்கல. தெரியல நம்ம தெரியல. இது எங்க ஒன்றும் கட்டையில் வேட்டி ஒன்றும் கட்டாம வந்துருக்கீங்க. இல்லை ஆள்லாம் இருக்கிறாங்க அவங்க செய்யணும். எப்படி இருக்கு புது தேர் வந்திருக்கு? சூப்பராக இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட ஊர் மாதிரியே மாறிக்கொண்டு நல்லா பாருங்க. ஜனங்க பார்க்க இதெல்லாம் பார்க்கல. அது வீடுகளுக்கு முன்னாடி கடையில் இருக்குது. கதையெல்லாம் அவங்கவுங்க வீட்டு எதிர்க்க செய்யும் போது ஒன்றும் பூர்த்தி இருக்குது. ஒரு நல்ல வீட்டில் செஞ்சுருக்கிறோம். முந்தி வந்து ஒவ்வொரு வருஷம் ஊருக்கு போய் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் இப்போ இங்கேயே எல்லாம் வந்துட்டு இன்னும் நிறையா வீடு அந்த வீடு நான் விற்று கொடுத்துருக்கேன். இப்போ அந்த வீட்டில் செஞ்சுருக்கேன். ஓகே அண்ணா, இமோபிலியாக செஞ்சு கொண்டிருக்கீங்க. அதான் மெயின். இது எல்லாத்தையும் செய்ய வேண்டியது கொஞ்சம் கண்டிப்பாக. மெர்சி அண்ணா. வருஷம் கொடுக்குறோம் நாங்கள். வீடு பக்கத்தில் தான். இப்போ இதான் வீடு. அப்போ ஒரு வருஷம் தேர் தொடங்கினதுலேருந்து நாங்களாம் கொடுக்குறோம். நாங்கள் இந்த வருஷம் போன வருஷம் சர்பத் கொடுத்தது. இந்த வருஷம் கொஞ்சம் மாற்றி நெல்லிக்ரஸ் அங்கே இருக்குது. எப்படி இருக்கு தேர் வரும்போது பெருமையாக இருக்குது. எங்கள் ரோட்டில் வர்றது பெரிய இதுதானே. மற்றவங்க அப்படி ஒன்று செய்கிற இல்லை. வீட்டுக்கு முன்னால் கஷ்டமோ வேற வில் வழியெல்லாம் வெற இல்லை. இங்கே வீட்டுக்கு முன்னால எல்லாம் வருது. நீங்கள் ஒரு வித்தியாசம் வாழை அதான் புது தேரில் வராங்க. வாழை புது தேர்லாம் வருது. வந்து நீங்கள் குடிங்கவா? இளையவர்கள் வந்து நிற்கிறீங்களே. நாங்கள் எல்லாரும் பெரியங்களா எங்கட இதுக்குள்ள எல்லாரும் கஷ்டம் பார்க்கறது கோயிலில். இப்போ அது இப்போ வேறு இதெல்லாம் அப்படியே தொடர்ந்து செஞ்சு வந்துருங்க சார். நன்றியா? நன்றி. குடிங்கவா? குடிச்சிட்டேன். வரும்போது குடிச்சுக்கொண்டு தான் வரேன். ஓகே. அப்படி இருக்குது. ஒவ்வொரு கோயில்களுக்கும் வந்து நீங்கள் நல்ல சிறம்பட செய்கிறீங்க. நன்றி. ஓகே. எங்களோட ஓகே. ஊர் மாதிரி இருக்கு. வீடுகள் எல்லாம் ஊர் வீடு மாதிரியே எல்லாம் வச்சு வில்லசம் வச்சுட்டு தான் கூடுதலாக நடக்குதுன்னு நினைக்கிறேன். கூடுதலான தமிழாக்கள் நினைக்கிறேன். எல்லாரும் கும்பம் வச்சு திருவிழாவை வடிவாக சிறப்பாக தேர வழி. கருங்குளம் முத்துமாரியம்மன் கோயில் ஊரில் இருக்கும்போது போகிறேன் நான் ஊரில் இருக்கணும் போகிறேன் நான். வருஷம் போடுறது இந்த என்ஜாய் வருஷம் பார்க்க சிறப்பு வெகு சிறப்பாக சிறப்பாக நடந்திருக்கு. இதை மாதிரி செய்து கொண்டு ஒவ்வொரு வருஷமும் வந்து சிறப்பாக செய்யுங்க நீங்கள். எப்படி இருக்கு பார்க்கும்போது? நல்லா இருக்கு. ஊரோட இது ஊரில் போய் பார்த்துருவீங்க. வேலை தானே ஊர் பூர்வீகம் வேலை இல்லை. நான் வவுனியா. அப்போ நினைச்சா நீங்கள் வேலை சொல்லி புது பேர் வந்திருக்கு. அப்போ கோயிலில் வந்து உதவிகள் எல்லாம் செய்கிறீங்களா? இந்த முறை கஷ்டம், போன முறை சந்தோஷமாக இருக்கு பார்க்குறது.
தேர் இப்படி அந்த மாதிரி இருக்குது. எங்கட வில்லியம் சார்ஜ் ஆஃப் தேர் தான். உங்களுடைய பக்தியை பார்த்து வீடியோல பாக்குறேன் நான். மட்டே வர இல்லையா உங்களோட ஃப்ரெண்ட்? அவருக்காகவும் இன்றைக்கு நான் தேர் இழுக்கிறேன். என் நண்பனுக்கு அவனுக்கு வர முடியாம போயிட்டுது. அவருக்கும் சேர்த்து இழுக்கிறான். உங்களுக்கு எப்படி ஃபீலிங் இந்த இது செய்யும் போது? என்ன ஈர்ப்பு வந்தது? இப்படி ஈர்ப்பு வந்தது? எனக்கு முதல் நான் கத்த தொடங்கிக்க ஆக்கள் உங்களால் கத்த எங்களுக்கு பலன் கிடைக்குதுன்னு சொல்ல எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருந்தது. அப்போ இழுக்கணும் செய்யணும்னு ஒரு ஆசை வந்து சேரன். இப்போ கத்தும்போது உங்களுக்கு என்ன உணர்வு? ஸ்ட்ரெஸ் போதா வெளியே இல்லாட்டி? இல்லை, எனக்கு இந்த பக்தியா? பக்தி மட்டும்தான், வேற ஒன்றுக்கும் இல்லை. புது தேர்ல வரும்போது எப்படி இருக்குது பார்க்கும்போது? என்ன செஞ்சோச்சா நீங்க? பக்கத்தில் எப்படி இருக்கு தேர் அம்மன் வரும்போது? சூப்பராக அந்த மாதிரி இருக்குது. இஷ்ட தெய்வம் அம்மனா இல்லாட்டி வேற ஏதாவது கடவுளா? பிள்ளையாரும் எங்களுக்கு பிள்ளையாருன்னா நல்லா இது, அம்மனும் எல்லாம் கடவுள் தானே. அப்போ தொடர்ந்து உங்களோட பக்தி கடமைகளை செஞ்சு கொண்டுருங்க. நீங்களும் செஞ்சு கொண்டுக்கிறீங்க. நன்றி. உறவுகளே, தேர் வந்து இருப்பிடத்துக்கு வந்துட்டு இந்த காணொலியை வந்து நான் இதோட நிறைவு செஞ்சு கொள்கிறேன். இந்த காணொலியை பார்த்து என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் நன்றி. அடுத்த காணொலியில் அதாவது ஜாச்சப்பர் பிள்ளையார் கோயில் திருவிழா, அதாவது தமிழர் திருவிழா நடக்குது. அதில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிசு தமிழன். நன்றி, வணக்கம்.